Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் சாப்டரில் இருக்கிற ரெண்டு ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கிற அன்னோன் ஆங்கிள்ஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த டயக்ராம் பாருங்கள். POQ ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து நிறைய ரேஸ் வருது. OR, OS, OTங்கிறதெல்லாம் ரேஸு. இட் மேக்ஸ் சம் ஆங்கிள்ஸ். ஓகேவா? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் இன் திஸ் ஃபாலோயிங் ஃபிகர். ஓகே, இப்போது நான் என்ன சொன்னேன், POQ is a straight line அப்படி தானே. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் என்னோட ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஹோல் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு என்ன இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் என்ன? 180 டிகிரி. இப்போ இங்கே என்னென்னலாம் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணி வில் பி ஈக்குவல் டு 180 எழுதணும். ஸோ எழுதும்போது சின்ஸ் POQ is a straight line, straight line என்ன வரும்னா எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ண எனக்கு எவ்வளோ வரும்? 180 டிகிரி வரணும். அப்படிதானே? ஸோ எக்ஸ் டிகிரி, நெக்ஸ்ட் ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் 10 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 20 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 30 டிகிரி வில் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, ஸோ இதில் எக்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணதுக்கப்புறமாட்டு ஒவ்வொன்றையும் சப்ஸ்டியூட் பண்ணி அதோட அன்னோன் ஆங்கிள்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 10 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 20 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது எத்தனை எக்ஸ் இருக்குன்னு பாருங்கள். வேரியபிள்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துக்கலாம் அண்ட் கான்ஸ்டன்ட் எல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கணும். எக்ஸு 2, 3, 4 எக்ஸ் இருக்குது. ஸோ 4x 10 plus 20, 30, 30 plus 30, 60. 4x plus 60 will be equal to 180 degree. Okay, so 4x will be equal to 180 minus 60 degree. 4x equal to 120 degree. X is equal to 120 divided by 4 and x is equal to 30 degree. Okay, இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு போச்சு, நமக்கு 30 டிகிரின்னு தெரிஞ்சு போச்சு. இனி டயக்ராமில் என்ன பண்ணணும்னா என்னென்ன ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் கேல்குலேட் பண்ணி எழுதணும். இங்கே POR, ஸோ ஆங்கிள் எழுதுகிறேன். POR என்ன டிகிரி? வெறும் எக்ஸ் டிகிரி தான். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 30. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆங்கிள் ROS எக்ஸ் ப்ளஸ் 10 டிகிரி. ஸோ ஆங்கிள் ROS equal to x plus 10 degree. So 30 plus 10, that is 40 degree. Okay, and angle SOT, angle SOT என்ன வரும்? x plus 20 degree. So already we know that x is equal to 30, so வந்து 50 degree. Okay, angle TOQ, angle TOQ என்னது? x plus 30, x already 30 plus 30, so 60 degree. ஓகேவா? இப்போ ஆட் பண்ணி பாருங்க. 30 plus 40 70, 70 plus 50 120, 120 plus 60 என்ன வந்துருச்சு? 180 வந்துருச்சா? ஓகே, தேங்க்யூ.